கஷ்டம் நிறைந்தாலும் அஞ்சிடேன் அஞ்சிடேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன். நிந்தைகள் குறைகள் மிகுந்தாலும் நண்பர்கள் பகையாய் மாறினாலும் கலங்கிடேன் கலங்கிடேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன். வேதனை சோதனை சொல்லிட்டாலும் நோவுகள் கஷ்டங்கள் வந்தாலும் சோர்ந்திடேன் சோர்ந்திடேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன். துன்பங்கள் துயரங்கள் தோன்றினாலும் செல்வங்கள் சிறப்பு இழந்தாலும் ஆழிந்திடேன் ஆழிந்திடேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது உங்கள் ஆவிக்குள்ளான வாழ்க்கையிலே விழிப்புணர்ச்சியும் கர்த்தருடைய மகிமையான காரியங்களை அறிவதற்கு ஆராய்ந்து தெரிந்து கொள்வதற்கு ஏற்றதாயிருக்கிறது. வேதத்திலே இவ்விதமாய் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். நாம் சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 5ஆம் வாக்கியத்திலே, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது சீறுகிற மக்களை குறித்து பார்க்கிறோம். அவர் காத்து நடத்துவேன் என்று சொல்கிற வாக்குத்தத்தமான வார்த்தையும் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே என்ன சீறுகிறது? ஒருவேளை ஒரு பாம்பை பார்க்கும்போது அந்த பாம்பு சீறுகிறது என்று சொல்லி சொல்கிற மக்கள் உண்டு. ஆனால் இங்கு பார்க்கிறோம், மனிதர்கள் சீறுகிற காரியத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 10ஆம் சங்கீதத்திலே அங்கு பார்க்கிறோம், அவன் சீறுகிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது 5ஆம் வாக்கியத்திலே, அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வை கெட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். எதிராளிகள் மேல் எல்லார் மேலும் சீறுகிறான். அவன் எதிரியாக எண்ணுகிறான். இன்றைக்கு அநேகரை எதிரியாக எண்ணி அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தீங்கு செய்கிறார்கள். 6ஆம் வாக்கியத்தையும் 7ஆம் வாக்கியத்தையும் வாசிக்கும் போது அவன் சூனியத்தை செய்கிற ஒரு மனிதனாக இருப்பதை பார்க்கிறோம். அவனுடைய வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அவனுடைய நாவின் கீழ் தீவனையும் அக்கிரமும் உண்டு. அவன் கிராமங்களிலே ஒளிப்படத்தில் இருந்து அங்கு பதிவிருந்து மறைவிடங்களில் இருந்து குற்றமற்றவனை கொல்ல வகை தேடுகிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே
இந்த சூனியங்களை செய்கிற காரியங்கள் அறியாது இருக்கிறார்கள். இன்றைக்கு பொறாமை நிமித்தமாக பலவிதமான எதிர்ப்புகள், போட்டியினாலே அவர்கள் விழுந்து போக வேண்டும், அவருடைய தொழில் முடிந்து போக வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் மிகுதியாய் பெருகி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் திடீரென்று சொல்லி கொஞ்ச நாட்கள் சில கடைகள் சிறப்பாக இருக்கிறது, பிறகு திடீரென்று சொல்லி அந்த கடையே இல்லாமல் போய்விடுகிறது. இதற்கு மற்றவருடைய விரோதமாய் செய்கிற சூனியங்கள் வேதத்தை நாம் பார்க்கும்போது தாவீது பலவிதமான சூனியங்களை சந்தித்து வந்தான். சங்கீதம் 35ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது நினையாத அழிவு வர வேண்டும் என்று சொல்லி செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அவருடைய கால்களுக்கு கண்ணி வைக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களை நாம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நாட்களை விட அந்த நாட்களில் அதிகமாக சூனியங்களை செய்கிற மக்களாக இருக்கிறார். இயேசுபேலுடைய சூனிய காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். அந்த சூனியத்தின் காரியங்கள் இன்றும் ஜனங்களுக்குள்ளாய் பெருகி இருக்கிறது. அந்த சூனியத்தின் நிமித்தமாக சஞ்சலங்கள், நினையாத கசப்புகள் பெருகுவதை பார்க்கிறோம். தாவீது சங்கீதம் 35 7ஆம் வாக்கியத்திலே, முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். முகாந்திரமே கிடையாது, காரணமே கிடையாது, ஆனா எனக்கு இப்படி சூனியம் செய்துட்டாங்க. அநேக நேரங்களில் கஷ்டப்படுற மக்களாக இருக்கிறோம். ஒரு முறை ஒரு குடும்பத்தாரோடு ஜெபிக்க சென்றிருந்தேன். அந்த குடும்பத்திலே பல கஷ்டங்கள், அவருடைய சந்ததியே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த வீட்டாருக்கு போய் ஜெபிக்க போனேன். மூத்த சகோதரியோ திருமணமாகாது ஓய்வு பெற்று விட்டார்கள். 2வது சகோதரிக்கு திருமணமாகி குழந்தை இல்லை. 3வது சகோதரிக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். ஆனால் 2 பேருமே தாயும் தாப்பனும் இறந்து போய்விட்டார்கள். பிள்ளைகள் சிறு பிள்ளைகள். 4வது சகோதரிக்கோ திருமணமாகி கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள். அவர்களுக்கும் அந்த சகோதரிக்கும் பிள்ளை இல்லாத நிலைமை. இவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது, எங்களுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி வருத்தத்தோடு சொன்னார். அப்பொழுது அந்த குடும்பத்தாருக்காய் ஜெபித்த பொழுது ஒரு காரியத்தை என்னால் உணர முடிந்தது. அவர்களுக்கு விரோதமாய் உள்ள சூனியங்கள் சந்ததியே இல்லாதபடி இந்த வீட்டை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்த சூனியத்தை குறித்து சொன்னேன். அப்பொழுது அவர்களுக்கு இது எப்படி இருக்க முடியும், இது எவ்விதமாக இருக்க முடியும் என்று சொல்லி நினைத்தார்கள். கர்த்தரோ ஒரு காரியம் சொன்னார். உங்கள் அந்த வீட்டில் செய்த சூனியெல்லாம் இன்றைக்கு நீங்கிடும், உங்கள் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் இந்த சூனியத்தை செய்தவன் சில மாதங்களிலேயே மரித்து போவான் என்று சொல்லி சொன்னேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி நடக்கும்? ஆனால் முதல் பகுதியாக அவருடைய மனைவி கருவுற்றார். கற்பம் தரித்தபடினாலே மிகுந்த சந்தோஷம். ஆனால் என்ன ஆயிற்று, இந்த 3வது மாதத்திலேயே அந்த சூனியத்தை செய்த மனிதன் ஒரு விபத்துக்குள்ளாகி மரித்து போனார். அவருக்கு பெரிய ஆச்சரியம், இப்படியெல்லாம் ஜனங்கள் இருப்பாங்களா, இப்படியெல்லாம் ஜனங்கள் செய்வார்களா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 64ஆம் சங்கீதத்திலே எவ்விதமாய் சூனியங்களை செய்கிறார்கள். 3வது வசனம், அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள், சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். இவ்விதமாய் எய்துகிறார்கள். தங்களுடைய காரியங்களிலே, தீங்கான காரியங்களே அவர்கள் யார் இதை காண்பான்? வசிப்பாடுத்த அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். இதை காண்பவன் யார் என்று சொல்கிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் சகலமும் வெளியரங்கமாயிருக்கிறது.
நாம் எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஆனால் நினச்சிக்கிறாங்க இப்படிலாம் செய்தால் நமக்கு ஒன்றும் தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு. ஆனால் கர்த்தர் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார்கள், அவர்கள் விழுந்து போவார்கள், அவருடைய சந்ததியை அழிந்து போயிடும். எளிதாய் செய்யலாம் என்று நினைப்பார்கள், ஆனால் சந்ததிக்கு சாபத்தை தேடிக்கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாக இதுதான். அவர்களை பெருமூச்சை கேட்டு, பெருமூச்சு என்பது தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கின்ற ஒரு காரியம். ஜெபத்தின் ஒரு முறைதான் இந்த பெருமூச்சு. யாத்திராமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்திலே, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அதே போல 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிறோம். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். யோபனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் பெருமூச்சு விடுகிறவனாக இருந்தான். யோபனுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்திலே, என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து பெருமூச்சோடு சில காரியங்களை ஜெபித்து செய்தார். மார்க்கினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வாக்கியத்திலே, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். இங்கு பார்க்கிறோம், அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கு பெருமூச்சோடு வேண்டுதல் செய்த பொழுது அதிசயங்களை காண முடிந்தது. கர்த்தருடைய ஆவியானவரும் இன்றைக்கு நம்மோடு இருந்து பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவன். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியத்திலே, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் நமக்காக பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு ஜெபத்தை கேட்கிற தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பெருமூச்சோடு ஜெபிக்கிற நிலைமை. பெருமூச்சு ஏன் வருகிறது என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட துக்கங்கள், போராட்டங்கள், தாங்கவே முடியாத சூழ்நிலை, யாரிடம் போய் என் கஷ்டங்களை சொல்லுவேன், யார் எனக்காக பரிந்து பேசுவார்கள், யார் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்கள் என்று சொல்கிற ஒரு போராட்டமான சூழ்நிலையிலே எண்ணங்களிலே நமக்கு இப்படியாய் தோன்றுகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக பெருமூச்சுகளோடு பேசுகிற தேவன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே கஷ்டப்பட்டார்கள். ஆளுநர்கள் நிமித்தமாய் போராட்டங்கள், பலவிதமான பாடுகளை அனுபவித்தார்கள். அப்பொழுது அவருடைய பெருமூச்சு எல்லாம் கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, பெருமூச்சோடு நீ கஷ்டப்பட்டு இருக்கிறாயா? உன் கஷ்டங்களை நிமித்தமாய், வாழ்க்கையில் உள்ள ஏமாற்றத்தை நிமித்தமாய், வாழ்க்கையிலே அந்த போராட்டத்தை நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறாயா? தேவ சமூகத்திலே உண்மையாய் ஜெபிக்க இடம் கொடு. உண்மையாய் ஜெபிக்க இடம் கொடு. அவர் அதிசயங்களை செய்து உன் எல்லாத்தையும் மாற்றி மகிழ்ச்சியினால் உன்னை முடிசூட்டுவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்வை தாரும். எங்களுக்கு விரோதமாய் சீறுகிற, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, எங்களுக்கு விரோதமாய் சாபம் விடுகிற மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் அவ்விதமாய் ஜெபித்து மேற்கொள்ளக்கூடிய கிருபை தாரும்.
உம்முடைய சந்தோஷமும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.